அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அகீதா என்று சொன்னால் என்ன, அந்த அகீதாவை படிப்பதன் அவசியம் என்ன என்பது பற்றிய ஒரு சில அடிப்படை அம்சங்களை எங்களது முதலாவது வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கவிருப்பது அகீதாவுடைய பாடத்திலே ஈமான் என்பது மிக பிரதானமானது என்று நாங்கள் பார்த்தோம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் நம்பிக்கை சார்ந்து வரக்கூடிய விடயங்களை தொகுத்து படித்து கொடுப்பதற்காக அடையாளப்படுத்தப்பட்ட பாடப்பரப்பு தான் என்ன, அகீதான்னு நாங்கள் பார்த்தோம். அகீதான்ற சொல்ல நேரடியாக குர்ஆனில் பார்க்க இயலாது, நேரடியாக ஹதீஸில் பார்க்க இயலாது. குர்ஆனையும் சுன்னாவையும் மக்களுக்கு படித்து கொடுத்த அந்த அறிஞர்கள், அந்த உலமாக்கள் என்ன செஞ்சாங்க, குர்ஆன் ஹதீஸில் உள்ள ஒவ்வொரு பகுதியில் உள்ள மார்க்க விவகாரங்களை, நம்பிக்கை சார்ந்த அம்சங்கள், சட்டம் சார்ந்த அம்சங்கள், பொருளாதாரம் சார்ந்த அம்சங்கள், குடும்ப வாழ்க்கை சார்ந்த அம்சங்கள் என்று படித்து கொடுப்பதற்காக ஒவ்வொரு பாடப்பரப்புக்கு கீழே என்ன செஞ்சாங்க, குர்ஆன் வசனங்கள் ஹதீஸுகளை தொகுத்தாங்கன்ற பகுதியை நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் தான் அகீதா, கொள்கை சார்ந்த விடயங்கள், நம்பிக்கை சார்ந்த அம்சங்களை பேசுறதுக்காக அகீதான்ற ஒரு பாடப்பரப்புக்கு கீழால நம்பிக்கை சார்ந்த அம்சங்களை பேசினாங்க. இப்படி நம்பிக்கை சார்ந்த அம்சங்களை பேசுற நேரம் அதுல மிக பிரதானம் ஈமான்ன்றது. ஈமான்ண்டா விசுவாசம் கொள்ளுதல், நம்பிக்கை கொள்ளுதல்ன்றது எங்களுக்கு சாதாரணமா தெரிஞ்ச ஒரு சொல். இந்த ஈமான் என்ற சொல்லுக்கு எதிர்ப்பதமாக பல சொற்கள் வரும். இந்த ஈமானை உடைத்தெறியக்கூடிய காரியங்கள், ஈமான இல்லாமலாக்குறது, ஈமான இழக்க செய்வது. எனவே இந்த ஈமானுக்கு எதிராக வரக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் விளங்கி வைக்கணும். ஏன்னு சொன்னால் சில நேரத்தில் நாங்கள் ஷிருக்குன்னு பாவிப்போம், ஆனால் அதுக்கும் ஷிருக்குக்கும் சம்பந்தமே இருக்காது. உதாரணமாக மீலாது கொண்டாடுறது, ஷிருக்கு செய்கிறாங்க பாருங்களேன். மீலாது கொண்டாடுதல் என்பதற்கும் ஷிருக்குக்கும் சம்பந்தம் கிடையாது. சில செயலுக்கு பித்அத்துன்றோம், அது பித்அத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது, அது குஃப்ராய்க்கும் அல்லது ஷிருக்கா இருக்கும். எனவே இந்த வார்த்தை பிரயோகங்களை விளங்கிக் கொள்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையில் ஈமானுக்கு எதிரான, ஈமானை உடைத்தெறியக்கூடிய பல வார்த்தை பிரயோகங்கள் இருக்குது. அதுல ஒரு சில வார்த்தை பிரயோகங்கள் பிரதானமா எங்களுக்கு தெரிஞ்சது குஃபர் என்று சொல்லுவோம். நாங்கள் எதுக்கு குஃபர் என்று சொல்றது, மொழி வழக்கத்துல கஃபர அப்படின்னு சொன்னா மறுத்தான் என்று அர்த்தம். குஃபுர்ண்டா மறுத்தல், ஒன்றை இல்லை என்று சொல்லுதல், குஃபுர் என்று சொல்லுவோம். இஸ்லாமிய அகீதாவுடைய பாடப்பரப்புல நம்பிக்கை சார்ந்த அம்சங்களை பேசும் பொழுது குஃபுர் என்று சொல்லி எதுக்கு பாவிப்போம்னா, ஈமானுடைய அடிப்படைகள், இஸ்லாத்துடைய அடிப்படைகள், ஒரு முஃமின் இஸ்லாத்தின் அடிப்படைகள் என்று ஏற்று நடக்க வேண்டிய ஒரு அம்சத்தை மறுக்கிறது குஃபுர் என்று சொல்லுவோம். விளங்குதா உங்களுக்கு? இஸ்லாத்திலும் ஈமானிலும் இருக்கக்கூடிய அடிப்படைகளில் ஒன்றை மறுப்பது எங்களை குஃப்ர்ல கொண்டு போய் சேர்த்துருவோம். ஒட்டுமொத்த இஸ்லாத்தை மறுத்தாலும் குஃப்ர் தான், ஒரு குர்ஆன் வசனத்தை மறுத்தாலும் குஃப்ர் தான். இதுல மிச்சம் தெளிவா இருக்கணும். நாங்கள் ஒரு சட்டத்தை மறுக்கிறார், குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லி இஸ்லாமிய வரலாற்றில் கருத்து வேற்றுமை இல்லாமல் வந்த ஒன்றை ஒருத்தர் மறுக்கிறார். இப்படி ஒன்று இல்லைன்றார். உதாரணமா இஸ்லாத்துல 5 அடிப்படைகள் உண்டு. ஜக்காத்து, ஜக்காத்துன்ற 5 பெரும் கடமைகள் உண்டு. ஒருத்தர் சொல்றார் ஜக்காத்துன்னு ஒரு கடமை இஸ்லாத்துல இல்லை அப்படின்றார். அல்லது பொருளாதார வசதியில உச்சகட்டத்தில் இருக்கிறார். ஜக்காத்து கடமையாகிறதுக்கு எவ்வளவு இருக்கணும், ஒரு மனிதர்கிட்ட 10.5 பவுனுடைய பெறுமதி இருக்கணும். இன்றைக்கு சாதாரணமாக ஒரு 20-25 லட்சம்
இருந்தால் ஜக்காத்து பேசிக் கடமையாகும். ஒரு வருஷம் பூர்த்தியாகினா கொடுக்கணும். அப்படி 25-30 லட்சம் வச்சிருக்கிற ஒரு முஸ்லிம் சொல்றாரு, எனக்கு ஜக்காத்து கடமை இல்லை, நான் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு புறக்கணிக்கிறாருண்டா ஜக்காத்து கடமையை மறுத்து விட்டார் என்ற அடிப்படையில் அவர் காஃபிராகிடுவார். விளங்குதா உங்களுக்கு? இஸ்லாத்தின் ஒரு அடிப்படையை மறுப்பது. ஹஜ்ஜு வணக்கம் சாதாரணமாக இன்றைக்கு ஒரு ஹஜ்ஜு செய்யறா ஒரு 20 லட்சம் போகுதுன்னு வைங்க. 20 லட்சம் போகுது. ஒரு மனிதனுக்கிட்ட 30 லட்சம் இருக்குது, 40 லட்சம் இருக்குது. அவர் சொல்றாரு, எனக்கு ஹஜ்ஜி கடமை தான், ஆனால் இப்போ நான் செஞ்சு கொள்ளல, பிறகு செய்வோம்னு இருக்கிறேன்டா. இவர் குற்றவாளியாண்டா? இவர் குற்றவாளி அல்ல. கடமையை அவசரப்படுத்துறது நல்லது. 30 லட்சம் 40 லட்சம் வச்சிருக்கிற ஒரு சொல்றாரு, எனக்கு ஹஜ்ஜி கடமை இல்லைன்றார். விளங்குதா உங்களுக்கு? ஹஜ்ஜி கடமையை மறுக்கிறார். இஸ்லாத்தின் ஒரு அடிப்படையை மறுத்து விட்டால் அவர் காஃபிராகிடுவார். அதே போல மறுமையை மறுக்கிறார் ஒருத்தர். மௌத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை உண்டு இல்லை. இது குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன உண்டு. மரணத்துக்கு பின்னால் மனிதனை அல்லாஹ் எழுப்புவான். அதை ஒருத்தர் மறுக்கிறாருண்டா மறுத்தல். ஈமானுடைய 6 அடிப்படைகள் ஒன்று மறுத்தாலும் சரி, இஸ்லாத்தின் அடிப்படைகளை மறுத்தாலும் சரி, அது அவருக்கு குஃப்ரை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் தான் யூதர்களை காஃபிர்கள். ஏன் அவர்களை காஃபிர்கள்ன்றது? அவங்க லட்சக்கணக்கான நபிமாரை ஏற்றிருக்கிறாங்க, ஆனால் ஈசா நபியையும் முகமது நபியையும் ஏற்றுக்கொள்ளல, மறுத்தார்கள், காஃபிர். 4 வேதத்தில் தௌராத்தை ஏற்றுக்கொண்டாங்க, ஜபூரை ஏற்றுக்கொண்டாங்க. கிறிஸ்தவர்கள் இஞ்சிலையும் ஏற்றுக்கொண்டாங்க, குர்ஆனை ஏற்றுக்கொள்ளல. ஒரு வேதத்தை மறுத்தவர் காஃபிர். விளங்குதா உங்களுக்கு? எனவே இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படையை, ஈமானுடைய ஒரு அடிப்படையை மறுத்தால் அவர் காஃபிராகி விடுவார். ஈமானுடைய 6 அடிப்படைகள் ஒன்று மலக்குமார்கள். மலக்குமார்களை நாங்கள் யாருமே கண்டதில்லை, ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லுது, அல்லாஹ் மலக்குமார்கள் ஒரு சாராரை படைத்து வைத்திருக்கிறான். ஒருவர் சொல்றார் மலக்குமார்கள் ஒரு சாரார் இல்லைன்றார். விளங்குதா உங்களுக்கு? ஈமானின் ஒரு அடிப்படையை மறுத்து விட்டார், அவர் காஃபிராகி விடுவார். ஜின்கள் ஒரு படைப்பு இந்த உலகத்துல இருக்குது, எங்கட கண்ணுக்கு விளங்க மாட்டாங்க, அவங்க எங்களை பார்ப்பாங்க. குர்ஆன் மிக பலமாக சொன்ன உண்டு, குர்ஆனும் ஹதீஸிலும் பலமாக வந்தோண்டு ஜின்களுடைய நம்பிக்கை. ஒருத்தர் சொல்றார் ஜின்னு ஒரு படைப்பு இல்லைன்ற, குர்ஆனை மறுத்தவர் ஒன்றத்தான் மறுக்கிறார், ஆனா காஃபிராகிடுவார். எனவே இஸ்லாத்துடைய அடிப்படை, ஈமானுடைய அடிப்படைகளில் ஒரு முஃமின் ஏற்று நடக்க வேண்டியது என்று குர்ஆனும் சுன்னாவும் சொன்ன அடிப்படைகளில் ஒன்றை ஒருவர் மறுத்தால் குஃபர் என்று சொல்வோம். மறுத்தவருக்கு காஃபிர் என்று அரபுல சொல்லுவோம். எனவே இந்த வார்த்தை பிரயோகத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இது ஈமானை உடைக்கக்கூடிய அடிப்படை அம்சங்கள் ஒன்றுதான் குஃபுர் என்று சொல்றது. ஈமானுக்கு எதிர்ப்பதம் குஃபுர். முஃமினுக்கு எதிர்ப்பதமாக வரக்கூடியது முஃமினிட நம்பிக்கையாளன். ஈமானுடைய அடிப்படைகள், இஸ்லாத்துடைய அடிப்படைகள், ஒரு முஃமின் ஏற்று நடக்க வேண்டிய அடிப்படைகளை நம்பக்கூடியவர் முஃமின் என்றுவோம். அது அடிப்படையில் ஒன்றுக்கு மாறு செஞ்சு மறுத்தால் அவரை காஃபிர் என்று சொல்லுவோம். சட்டங்கள் எடுத்துக்கங்களே, சட்டங்கள் தலாக் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வந்தா தலாக்கு ஆண்களுக்கு சொல்லலாம், பெண்களுக்கு காதியாருக்கிட்ட போய் தலாக்க கேட்டெடுக்கலாம். அது ஹுல் என்று சொல்லுவோம். இது குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன ஒன்று. இஸ்லாமிய வரலாற்றுல கருத்து வேற்றுமை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஒருவர் சொல்றாரு தலாக்கு இந்த உலகத்துக்கு சரி வராது, தலாக்கு முஸ்லிம் பெண்களுக்கு அநியாயம். விளங்குதா உங்களுக்கு? குர்ஆனும் சுன்னாவும் தெளிவாக சொன்ன ஒண்ட, இஸ்லாமிய உம்மத்துல கருத்து வேற்றுமை வராத ஒண்ட ஒருவர் மறுக்கிறார். மறுத்த அவர் யாரா போயிடுவார்? காஃபிரா போயிடுவார். எனவே இதுதான் குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய அம்சம். ஈமானுடைய அடிப்படைகள், இஸ்லாத்துடைய அடிப்படைகள், குர்ஆனும் சுன்னாவும் ஒரு முஃமின் ஏற்று நடக்க வேண்டியது என்று தெளிவாக சொல்லி தந்து, கருத்து வேற்றுமை இல்லாமல் இருக்கின்ற ஒரு விடயத்தை ஒருவர் மறுப்பாராக இருந்தால், அது ஒரு சட்டமாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள்
குஃபர் என்று சொல்லுவோம். மறுக்கிறவருக்கு காஃபிர் என்ற வார்த்தையை என்ன செய்வோம், அகீதாவுடைய பாடத்துல பிரதானமான ஒரு வாசகமாக நாங்கள் பாவிப்போம். அதே போலதான் இன்னொரு எங்களுக்கு மிச்சம் எங்கட வாயில வரக்கூடிய ஒரு வாசகம் தான் நிஃபாக் என்றது, நயவஞ்சகத்தனம். இந்த நிஃபாக் என்றதை நாங்கள் எப்ப பாவிக்கிறோம்? சாதாரணமா நாங்கள் என்ன சொல்றோம், எங்களை ஏமாத்தினவனுக்கும் ஏன்னா சுத்த முனாஃபிக்கப்பா அப்படின்றது. இப்படி சொல்ல இயலுமா? எங்களுக்கு கடன் எடுத்துட்டு திருப்பி தராதவனை பார்த்து நீ முனாஃபிக்கு, நீ நயவஞ்சகன் சொல்ல இயலுமா? விளங்குதா உங்களுக்கு? நல்லா விளங்கிக்கங்க. நிஃபாக்ன்றது அது பேஸ் சொல்லு, நயவஞ்சகத்தனம் என்றுவோம். முனாஃபிக்குண்டா நயவஞ்சகன் என்றுவோம். குஃபர் நிஃபாக்கு மாதிரி, காஃபிர் முனாஃபிக்கு மாதிரி. இது சாதாரண வார்த்தை அல்ல, ஒரு முஸ்லிமை பார்த்து விதிக்கிற வார்த்தை அல்ல, எங்களை ஏமாத்தினவனை பார்த்து சொல்ற வார்த்தை அல்ல. குர்ஆனையும் ஹதீஸையும் பலமாக தேடி படித்தால் நிஃபாக்ன்றது குஃப்ரை விடவும் மோசமானது. இதை விட மோசமானது, குஃப்ரை விட மோசமானது. நல்லா விளைக்கிறோம் இல்லை? இப்ப நிஃபாக்கு நயவஞ்சகத்தனம் என்ன? குர்ஆன் ஹதீஸ்ல நயவஞ்சகத்தனத்தை பத்தி எல்லாம் சொல்ற நேரம் நல்லா விளைவிக்கங்க. வமினன் நாசி மையகூலு ஆமன்னா பில்லாஹ். மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், நாங்க அல்லாஹ்வை நம்புறோம் என்று வாயால சொல்லுவாங்க. வல்யௌமில் ஆகிர், மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்குது என்று வாயால சொல்லுவாங்க. வமாஹும் பிமுக்மினீன், அவர்கள் யார் அல்ல? முக்மின்கள் அல்ல. உள்ளத்தால மறுப்பாங்க. உள்ளத்தால அல்லாஹ் இல்லை, இஸ்லாம் பொய், முஹம்மது பொய், குர்ஆன் பொய், உள்ளத்தால சொல்லுவாங்க. ஆனா வாயால அல்லாஹ் நீக்கிறான். மறுமண் ஒன்று இருக்குது, முஹம்மது நபின்னுவாங்க. வாயால ஈமான முடிஞ்சு கொண்டு உள்ளத்தால் குஃப்ரை ஏற்றிருப்பவர்கள் தான் அந்த தன்மைக்குத்தான் நயவஞ்சகத்தனம் என்ற. இப்போ ஒரு முஸ்லிமுக்கு இந்த வார்த்தையை பாவிக்கலுமா? சாதாரணமா நீ முனாஃபிக்கு ஏலுமா? ஏலா. இதுல மிச்சம் கவனமா இருக்கும். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், நபியே முனாஃபிக்குகள் உங்கள்கிட்ட வருவாங்க. காலு, அவங்க சொல்லுவாங்க, நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நாங்க சாட்சி சொல்றோம். நஷ்ஹதுனா எல்லாருக்கும் தெரியும், ஷஹாதால வரும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் ஏற்றுக்கொள்கிறேன். நஷ்ஹதுனா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், பன்மை சொல். இன்னா நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், நபியே நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நாங்க சாட்சி சொல்றோம் என்று வாயால பள்ளமா ஈமான சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், நபியே வல்லாஹு யஅலமு இன்னக லரசூல், அல்லாஹ்க்கு தெரியும் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று. இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், முனாஃபிக்குகள் என்பவர்கள் பொய்யர்கள். அர்த்தம் என்ன? வாயால் என்ன சொன்னாங்க? நபியே நீங்க நிச்சயமாகவே அல்லாஹ்வுடைய தூதர்னாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த முனாஃபிக்குகளை பார்த்து அவர்கள் பொய்யர்கள். அர்த்தம் என்ன? உள்ளத்துல என்ன இல்ல? ஈமான் இல்ல. உள்ளத்துல குஃப்ரை நிறைத்து வைத்துக் கொண்டு, உள்ளத்திலே இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனையை நிறைத்து வைத்துக் கொண்டு வாயளவில் ஈமான் இஸ்லாம் பேசுவதுதான் நயவஞ்சகத்தனம் என்றதை நானும் நீங்களும் மறந்துடப்படாது. அதனாலதான் அல் குர்ஆன்ல அல்லாஹ் நயவஞ்சகத்தனத்தை பத்தி எச்சரிக்கை பண்ற நேரம், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், அவர்கள் நரகத்தின் அடித்தளத்துக்கு சொந்தக்காரர்கள். காஃபிர்களுக்கு கூட அல்லாஹ் இப்படி எச்சரிக்கை பண்ணுங்க. முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் என்ன எச்சரிக்கை பண்றான்? அவங்க தான் நரகத்துல ஆக அடித்தளத்துல இருப்பாங்க. ஏன்னா காஃபிர்களை விட மோசம். ஏன்னு சொல்லுங்க பார்க்க. காஃபிரை பார்த்தா தெரியுமா, இவன் அல்லாஹ்வை மறுக்கிறவன், இவன் குர்ஆனை மறுக்கிறவன், இவன் ரசூலுல்லாஹ்வை மறுத்தவன். எனவே அவங்களோட நாங்க கவனமா இருப்போம், எலக்டா இருப்போம், முறையா நடக்கலாம். ஆனா எங்களுக்கு முன்னால வந்து கொண்டு நான் அல்லாஹ்வை நம்புறேன், நான் ரசூலுல்லாஹ்வை நம்புறேன், குர்ஆனை நம்புறேன்னுட்டு அல்லாஹ்க்கு எதிரா, ரசூலுல்லாஹ்க்கு எதிரா, குர்ஆனுக்கு எதிரா மறைமுகமா செயற்படுறான்னு நாங்க ஏமாந்து போயிடுவோம். அவனை பார்த்து எங்களோட ஈமானையும் இழந்துருவோம். ரசூலுல்லாஹ்வோட காலத்துல
நயவஞ்சகர்களோட பேச்சை கேட்டு சஹாபாக்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆட்டம் கண்டு போயிருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி மீது படுதூறு சொல்லப்பட்டுச்சு. படுதூரை எடுத்துட்டவங்க யாரு? முனாஃபிக்குகள். ஒரு சில நபித்தோழர்கள் நம்பினாங்களா இல்லையா? நம்பினாங்க. காஃபிர்கள் செஞ்சிருந்தா நம்பிப்பாங்களா? நம்பிப்பாங்க மாட்டாங்க. யூதர்கள் செஞ்சிருந்தா நம்பிக்க மாட்டாங்க. அவன் விரோதின்றது தெரியும். இவங்க முஸ்லிம மாறி நடிச்சு கொண்டு உள்ளத்துல இஸ்லாத்துக்கும் ரசூலுல்லாவுக்கும் எதிரான சிந்தனையை கொண்டவர்கள் சொன்னதனால அப்பாவி மக்கள் நம்பிட்டு போயிட்டாங்க. எனவே முனாஃபிக்குகள்ன்றது யாருன்னு சொன்னா குர்ஆனிலும் ஹதீஸிலும் கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்டவர்கள். வாயளவுல ஈமான் என்றுவாங்க, வாயளவுல அல்லாஹ்வை நம்புறோம்டுவாங்க, வாயளவுல ரசூலுல்லாவை நம்புறோம்டுவாங்க, வாயளவுல குர்ஆனை நம்புறோம்டுவாங்க. உள்ளத்தளவுல இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் எதிரான சிந்தனை கொண்டிருப்பார்கள். இவர்களுக்குத்தான் முனாஃபிக்கு நயவஞ்சகத்தனம் உள்ளவர்கள் என்று சொல்றது. இந்த அடிப்படையை விளங்கிக்கணும். இந்த நயவஞ்சகத்தனத்துக்கு ரசூலுல்லாஹ் நிறைய அடையாளங்களை சொன்னாங்க. நிறைய அடையாளங்கள் சொன்னாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸு, நயவஞ்சகனின் அடையாளம் 3ண்டாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம் 4 என்று சொன்னாங்க. இதா ஹத்தத கதப, பேசினா போய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பிக்கை வைத்தால் துரோகம் இழைப்பான், தர்க்கம் புரிந்தால் மிக மோசமாக நடந்து கொள்வான். இந்த 4 பண்பையும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த 4ல ஒன்று ஒருவர்கிட்ட இருந்தா அவர்கிட்ட முனாஃபிக்குடைய ஒரு அடையாளம் இருக்குதுன்னு, ஒரு பண்பு இருக்குதுன்னு. இந்த 4ம் இருந்தா முனாஃபிக்குன் ஹாலிசுன்றாங்க ரசூலுல்லாஹ். அவன் சுத்த முனாஃபிக்குன்றாங்க. ஏன்னா மறுமையை நம்பாதவனுக்கிட்ட இந்த 4 பண்பு மீக்கும். மறுமையை வாயளவுல நம்பிக்கொள்வான், உள்ளத்தளவுல நம்ப மாட்டான். அவன்கிட்ட இந்த 4 பண்பு வரும். இல்லைண்டா உங்களை ஏமாத்தும் பொழுதோ மறுமை நம்பிக்கை உள்ளவன் எப்படி தெரியுமா இருப்பான்? அடைவனை ஏமாத்தினேனே, அல்லாஹ் மறுமையில விசாரிச்சா நான் என்ன செய்வேன்ற அந்த மறுமை நம்பிக்கை ஏமாற்ற விடாது. வாக்களிச்சுட்டு மாறு செய்யற நேரம் மறுமை நம்பிக்கை சரியாக இருந்தா, எத்தனை தடவை வாக்களிச்சுட்டேன், எத்தனை தடவை மாறு செஞ்சிட்டேன், அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்டா நான் என்ன செய்வேன்ற அந்த மறுமை நம்பிக்கை இருந்தா, உங்களுக்கு வாக்களிக்கிறேன், நான் டேட் வருது, நீங்க வந்து கேட்குறீங்க, நான் அப்படி ஒரு வாக்கு தரலையேன்றீங்க, ஏழுமா இல்லதா? அடே நான் வாக்கு கொடுத்தது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே. அல்லாஹ்ல நம்பிக்கை இருந்தா வாக்குறுதிக்கு என்ன செய்ய மாட்டோம், வாக்கு தந்தேன்னா என்னால செஞ்சு கொள்ளலாம் போ, ஏன் அல்லாஹ் பார்க்கிறான்ற நம்பிக்கை இருக்கு. எனவே ஈமானுடைய அடிப்படை பள்ளமாக உள்ளவர்கிட்ட நயவஞ்சகத்தனம் வேலை செய்யாது. அதனால தான் ரசூல் சொன்னாங்க 4 பண்புகளும் யாருக்கிட்ட இருக்குதோ அவன் வடிகட்டிய முனாஃபிக்காத்தான் இருப்பான். ஒரு பண்பு இருக்குது, என்னை ஒருத்தர் ஏமாத்திட்டார், முனாஃபிக்கின்றேலுமா என்ன சொல்லணும்? இந்த பாருங்க, ரசூலுல்லாஹ் முனாஃபிக்கு 4 அடையாளம் சொன்னாங்க. அந்த 4 அடையாளத்திலும் உங்களுக்கு விளங்குது. அல்லாஹ்வும் பயந்துக்கு அட்வைஸ் தான் பண்ணணும், புத்திமதி தான் சொல்லணும். நீ சுத்த முனாஃபிக், எனக்கு பொல்லு போட்டதுக்காக ஒருவனை சுத்த முனாஃபிக்கின்ற கூடாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது. முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவங்க அவங்களோட ஏரியா ரசூலுல்லாஹ்வோட தொழுதுட்டு இஷாவை அவங்களோட ஊர்ல அவங்களோட இடத்துல வந்து தொழுவிப்பாங்க. அந்த வேலை வெட்டிக்கு போயிட்டு வரவங்க, பிஸியா இருக்கிறவங்க வந்தா தொழுகிறதுக்கு இவர் என்ன பண்ணுவாருண்டா, இவர் தொழுவிக்க ஆரம்பிச்சா பெரிய சூறாக்கள் ஓதி தொழுவிப்பார். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் தொழ ஆரம்பிச்சிட்டார். ஒருத்தர் வந்தார், என்னடா இவர் சூரத்துல் பக்கராவை ஆரம்பிச்சிட்டாரு, எப்ப முடிப்பாரோ, நானும் வேலை செஞ்சுட்டு களைப்போட வருத்தத்தோட வந்திருக்கிறேன், சூரத்துல் பக்கரா பெரிய சூறாவே. அவர் இடையில தொழுகையை முடிச்சுட்டு சலாத்தை கொடுத்துட்டு அவர் வைத்தார். நல்லா விளைக்கல்லணும், இமாமுக்கு மாற்றமாக நடப்பவர், ஒரு இமாம் இருக்கத்தக்கன இமாம் ஜமாத்து நடக்கத்தக்கன அந்த இமாமை புறக்கணிப்பவரை சஹாபாக்கள் முனாஃபிக்னு பார்த்தாங்க. ஏன்னா முனாஃபிக்குடைய பல அடையாளங்கள் உண்டு, ஜமாஅத்தை வேணும்னு புறக்கணிக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அழகான வழிமுறைகளை காட்டி தந்தாங்க. அந்த வழிமுறையில ஒன்றுதான் எங்கு பாங்கு சொல்லப்படுதோ அங்கு போய் தொழணும். எங்கட காலத்துல அறியப்பட்ட முனாஃபிக்கை தவிர மற்ற எல்லாரும் ஜமாத்து தொழுகைக்கு வந்துருவாங்க. ஏன்னா ஜமாத்து தொழுகைக்கு வராட்டி என்ன செஞ்சிருவாங்க, முனாஃபிக்னு கொடுத்துருவாங்க. அந்த பயத்துக்கு லேபல் குத்தப்படாத முனாஃபிக் கூட முன்சஃப்ல வந்து நின்னான்.
இவர் என்ன பண்றாரு, ஒரு இமாம் தொழுவிக்கத்தக்கன என்ன செஞ்சிட்டார், இவர் பின்னுக்கு தொலைலான்னு போயிட்டார். தொழுது முடிஞ்சோடனே முஆத் அவர்கள்ட்ட வந்து, இப்படித்தான் நீங்க தொழுவிச்சிங்க, இன்னார் தொழுதாரு, உங்களோட பின்னுக்கு தொழாம சலாம் கொடுத்துட்டு போய்த்தாரு. தாக்க முனாஃபிக்கும். இவர் என்ன சொன்னாரு, அவர் முனாஃபிக்குன்ற வார்த்தையை பாவிச்சார். அது அவருக்கு கேள்விப்பட்டுச்சு. நேரடியா போனார், அல்லாஹ்வின் தூதரே, நான் பகல் முழுக்க வேலை செஞ்சுட்டு உழைப்பு நடத்திட்டு பெரிய வருத்தத்தோட வந்து முஆத் அவர்களுக்கு பின்னால தொழுகைக்கு நின்றா அவர் என்ன பண்றாரு, நீண்ட சூறாக்களையா ஓதுறாரு. அவர பின்னுக்கு எனக்கு தாக்கு பிடிச்சி நிக்க முடியல, நான் என்ன வருத்தம் போகணும், கஷ்டம் போகணுன்றதுக்காக தொழுகையை முடிச்சுட்டு போனேன், என்னைய முனாஃபிக்குன்னுட்டாரு. ரசூலுல்லாஹ் முஆத் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு கண்டிச்சாங்க. மக்களை நீங்க குழப்பத்துள்ளு காக்குறீங்களா, உங்களை விட்டு விரண்டோட செய்றீங்களா, நீங்க மக்களுக்கு தொழுகை நடத்தினா சாதாரண சின்ன சூறாக்கள் ஓதுங்க, சப்ஹிஸ்ம ரப்பிக்கல் அலா மாதிரி, இதஸ்ஸமாஉன் ஃபத்தரத்து மாதிரி சின்ன சூறாக்களை ஓதுங்க, பெரிய சூறாக்கள் ஓதி கஷ்டத்துல போடாதீங்க, உங்களை விட்டு மக்களை விரண்டோட செய்யாதீங்கன்றாங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, முனாஃபிக்னு சொன்னதை ரசூல் என்ன பண்றாங்க, கண்டிக்கிறாங்க. அதே போல ஒரு யுத்த களத்துல ஒரு நபித்தோழர் என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னா, முஸ்லீம்களுக்கு மாற்றமா ஒரு செய்தியை செயலை செஞ்சிடுறார். உடனே சஹாபாக்கள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்தவர்ன்றதை வச்சு முனாஃபிக்குன்னு கொடுத்துடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா, அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவர், அவரை பார்த்து நீங்க இப்படி முனாஃபிக்குன்னு சொல்லுவீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். எனவே அல்லாஹ்வை நம்புறார், உண்மையிலே நம்புறார், ரசூலுல்லாஹ்வை நம்புறார், குர்ஆனை நம்புறார், 5 நேர தொழுகை இருக்குதுன்னு நம்புறார், ஈமான் இஸ்லாத்துடைய அடிப்படைகளை உள்ளத்தாலே நம்பி நாவினாலையும் ஏற்றுக்கொள்கிறார், மனிதன் அடிப்படையில் எங்களை ஏமாத்திடுறார். சுத்த முனாஃபிக்கு சொல்ல மாட்டோம். அவரை பார்த்து உங்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்ன 4 அடையாளங்கள்ல ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது, அல்லாஹ்வை பயந்துக்கங்க, இது உங்களை முனாஃபிக்காக்கிரும்னு எச்சரிக்கை பண்ணும். சுத்த முனாஃபிக், வடிகட்டிய முனாஃபிக் சொல்ல மாட்டோம். இந்த வார்த்தை பிரயோகங்களை விளங்காததுனால தான் எங்களுக்கு நாங்கள் என்ன சாதாரணமாக என்ன செய்கிறோம், முனாஃபிக் வார்த்தைகளை நிறைய கேட்குறோம். நல்லா விளங்குங்க, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் முனாஃபிக்ன்றது யாருன்னு சொன்னால், உள்ளத்தில் இறை மறுப்பை வச்சு கொண்டு, இஸ்லாத்தை மறுத்து கொண்டு, குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான சிந்தனையை உள்ளத்தில் வச்சு கொண்டு முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்காக வெளித்தோற்றத்தில் யாரு ஈமான் இஸ்லாம் பேசுறது தான் நயவஞ்சகத்தனம், முனாஃபிக்ன்றத நானும் நீங்களும் விளங்கிக்கொள்ளணும். அதே போலதான் தொழுகையில சோம்பரத்தனம் காட்டுறது முனாஃபிக்குடைய அடையாளம் தாங்க. ஏண்டா முனாஃபிக்கை பொறுத்த வகையில அவன் மக்களுக்கு காட்டத்தான் தொலை வந்தான். இதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, தொழுகைக்காக அந்த முனாஃபிக்குகள் நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். ஏன்னு சொல்லுங்க பார்க்க, இவன் அல்லாஹ்வை நம்பலையே, உள்ளத்தால மறுமையை நம்பலையே, இவர் சும்மா முஸ்லிம்கள்ட்ட நல்ல பேர் எடுக்க தொலை வந்தவர் தானே, இவருக்கு கொஞ்ச நேரம் தொழுகிறண்டா அது என்ன சோம்பேறியத்தான் இருப்பார். அவருக்கு மறுமையில மர்ம நம்பிக்கையோடு இல்லையே. ஆனா உண்மையான மூமின், நான் தொழுதா எனக்கு மறுமையில் என்ன கிடைக்கும், நன்மை கிடைக்கின்றோன்னு உற்சாகமா தொழுவார். இன்னைக்கு எங்கள்கிட்ட சில சோம்பேறித்தனங்கள் வரும், வந்தா நாங்க முடிவெடுக்கணும், இது எங்களை காலப்போக்கில் எங்க கொண்டு போய் விடும், நயவஞ்சகத்தனத்தின் பக்கம் கொண்டு போய் விடும். அதுலதான் கவனமா இருக்கும். முனாஃபிக் என்பது வேற, நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம் என்பது வேற. அதே போல தொழும் பொழுதும் அடுத்தவர்களுக்கு காட்டுறதுக்கு தொழுகிற, உண்மையிலே அல்லாஹ்வுக்காக தொழுகிறவர், மறுமைக்காக தொழுகிறவர், யார் என்னத்தை பார்த்தாலும் என்னத்தை செஞ்சாலும் நான் நேரத்துக்கு தொழணும். நாளைக்கு நாளை நான் மௌத்தா போனா மறுமையில் எங்க போகணும், சுவர்க்கம் போகணும். மறுமை நம்பிக்கை இல்லாதவர், அல்லாஹ்வை பத்தி சரியான நம்பிக்கை இல்லாதவர் என்னதுக்கு தொழணும், மக்களுக்கு காட்ட தொழணும். இப்ப என்ன செய்வார் இவரு, தொழும் பொழுதே தொலாட்டி என்னைய கெட்டவன்னு சொல்லுவாங்க, தொலாட்டி என்னைய முஸ்லீம் இல்லைன்னுவாங்க, மக்களுக்கு காட்ட தொழுவார். எனவே முகசுதிக்காக தொழுகிற பண்பும் யாருடைய அடையாளங்களில் ஒன்று, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த நரகத்தின் அடித்தளத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லப்பட்ட முனாஃபிக்குடைய அடையாளமாக இருந்த ஒன்று. இன்றைக்கு முக்மீன்கள் எங்கள்கிட்ட வந்திருக்குதுண்டா, அந்த பண்பை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதே போலதான் இஷா தொழுகையும் சுபகு தொழுகையும் முனாஃபிக்கு பாரமா இக்குமுண்டாங்க. ஏன்னு சொல்லுங்க பார்க்க, ஏன்னு சொல்லுங்க பார்க்க,
முனாஃபிக்கு தொழுகிறது எதுக்காக? உண்மை முஃமின்றதுக்காக தொழுகிற இல்ல, காட்டுறதுக்கு தொழுகிற. 10 பேருக்கு காட்டுறதுக்கு தூக்கத்தை விட்டுட்டு வரணும்னா எவ்வளவு கஷ்டம் வைக்கும். 10 பேர்ட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இப்பதான் வேலை வெட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம், ஜமாத்து நேரம் எப்படி போறதுன்னு நினைக்கும் பொழுது மக்களுக்காக தொழுகிறவனுக்கு பாரமாய்க்கும். அல்லாஹ்வுக்காக தொழுகிறவனுக்கு, மறுமைக்காக தொழுகிறவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த முனாஃபிக்குகளுக்கு பாரமான தொழுகையாயிருந்தது இஷா தொழுகையும் சுபஹ் தொழுகையும். ஆனா இன்னைக்கு அல்லாஹ் ரசூலை நம்புற எங்களுக்கு பல சந்தர்ப்பத்தில் இஷா தொழுகை பாரமாவிடுது, சுபஹ் தொழுகை பாரமாவிடுது. தொலைவார எங்களுக்கு கூட வேண்டாம் வெறுப்புக்கு வந்து தொழுதுட்டு போற நிலைமைக்கு இல்லா. முனாஃபிக் அல்ல, என்ன அடையாளம் வந்து உட்கார்ந்து இருக்கு? நயவஞ்சகத்தனத்தின் அட. இப்படியே சுபஹ் தொழுகையை புறக்கணிக்கிற போக்கு வரும்டா, அது காலப்போக்கில் எங்க கொண்டு போய் விடும்? நயவஞ்சகத்தனத்துல கொண்டு போய் விடும். எனவே நல்லா விளங்குங்க, முனாஃபிக்குடைய அடையாளம் என்பது வேறு, முனாஃபிக்கு தனம் என்பது வேறு. எனவே முஸ்லீம்களுக்கிட்ட குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன நயவஞ்சகத்தனத்தின் அடையாளங்கள் விளங்கினா அதை வச்சு நாங்க என்ன தீர்ப்பு கொடுக்க மாட்டோம். நீ முனாஃபிக்கு, நீ நரகவாதி, நீ சுத்த முனாஃபிக்கு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? ரசூலுல்லாஹ் சொன்ன, குர்ஆன் சொன்ன நயவஞ்சகத்தனத்தின் அடையாளங்கள் உங்கள்கிட்ட விளங்குது, அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. இதுல நீங்க தொடர்ந்து போனா இது எங்க கொண்டு போய் விடும்? ரசூலுல்லாஹ் சொன்ன 4 பண்பும் வந்தா அவர் சுத்த முனாஃபிக்குனாங்களே அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டு அட்வைஸ் பண்ற ஆட்களாக இருப்போம். இது நயவஞ்சக. அப்ப நயவஞ்சகத்தனம்ன்றது என்ன, நிஃபாக்ன்றது அடிப்படையில அகீதாவுடைய பாடத்துல நிஃபாக்ன்றது சாதாரணமான ஒரு சொல் அல்ல, அது ஈமானை உடைத்தறியக்கூடிய சொல், நரகத்தின் அடித்தளத்தை கடமையாக்கக்கூடிய ஒரு சொல். அட விளக்கம் என்ன? உள்ளத்தளவுல இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டு, ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரான சிந்தனைகளை வைத்துக்கொண்டு, குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான சிந்தனைகளை வைத்துக்கொண்டு வாயளவுல என்ன செய்யறது? இஸ்லாம் பேசுறது. இதுதான் நயவஞ்சகத்தனம், முனாஃபிக்குத்தனம் நாங்க சொல்லுவோம். இது ஈமானுக்கு எதிரான பதங்களில் உண்டு. இன்னொரு வார்த்தை பிரயோகம் இருக்குது, இதுவும் எங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஷிர்க்ன்றது. ஷிர்க், இந்த ஷிர்க்ன்ற வார்த்தை பிரயோகத்தையும் ஷிர்க்க உண்டு பண்ற காரியங்களையும் விளங்காததுனால எங்களோட சமூகத்துல நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இன்றைக்கும் உலக மட்டத்துல முஸ்லிம்களில் 70% எடுத்துக்கொண்டால் தெரியாத்தனமா ஷிர்க் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடிப்படை காரணமே ஷிர்க்குன்னா என்னன்னு விளங்காத. நல்லா விளங்கிக்கங்க, அல்லாஹுவை மறுத்தவன், இஸ்லாத்துடைய ஈமானுடைய அடிப்படைகளை மறுத்தவன் காஃபிர், குஃப்ருண்டுவோம். ஈமானையும் இஸ்லாத்தையும் வாயால பேசிக்கொண்டு உள்ளத்தால குஃப்ர வச்சு கொண்டிருந்தா அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? நயவஞ்சகத்தனம், முனாஃபிக்னுவோம். ஷிர்க்ன்றது என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை ரப்புன்னு ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ்வை ரப்புன்னு ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நிகரா ஒரு கடவுளை கொண்டு வர்றது. அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு கடவுளை கொண்டு வர்றது. இதுக்கு நாங்க என்னன்னு சொல்லுவோம்? இணை வைப்பு, ஷிர்க்னு சொல்லுவோம். இதை செய்யறவங்களை முஷ்ரிக்குகள்னு சொல்லுவோம். இந்த அடிப்படையில தான் ரசூலுல்லாஹ் யாருக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்கன்னா நாங்க என்ன சொல்லுவோம்? மக்கா முஷ்ரிக்குகளுக்குன்னு தான் சொல்லுவோம். பெரும்பாலும் அப்படிதான் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ்வை மறுத்ததனால, மறுமையை மறுத்ததனால காஃபிர்ன்ற லிஸ்ட்ல போவாங்க, அது வேற. அல்லாஹ்வுடைய விஷயத்துல மக்காவில மதீனால வாழ்ந்தவங்க யாரு? முஷ்ரிக். அதனாலதான் மக்கா முஷ்ரிக்குகள் தான் பேசுவோம் நாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அல்லாஹ்வை நம்பினாங்க, அல்லாஹ்வை ரப்புன்னு ஏற்றுக்கொண்டாங்க, அல்லாஹ்வை ரஸாக்குன்னு ஏற்றுக்கொண்டாங்க, அல்லாஹ்வை காலிக்குன்னு ஏற்றுக்கொண்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல பள்ளமாக சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அந்த மக்கா முஷ்ரிக்குகளை பார்த்து வானங்களை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாருன்னு கேட்டா லயகூலுன்னல்லாஹ். அரபு இலக்கணத்துல ஒரு வசனத்தை மிக பலமா உறுதிப்படுத்துறதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, யகூலு, யகூலுன்னு சொன்னா சொல்லுகிறான்னு அர்த்தம். லயகூலுண்டா ஓரளவு உறுதிப்படுத்துறது. கடைசிக்கு ஒரு சத்து செய்யப்பட்ட நூனை கொண்டு லயகூலுன்னு சொன்னா மிக மிக உறுதிப்படுத்தப்பட்ட வசனம் அது.
அல்லாஹ் சொல்ற லயகூலுன்னல்லாஹ், நிச்சயமாகவே அவங்க அல்லாஹ்னு சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த அளவு உறுதியா சொல்லுவாங்க. வானத்தை படைச்சது யார், பூமியை படைச்சது யார், கடலை படைச்சது யார், சூரியனை படைச்சது யார், சந்திரனை படைச்சது யாருன்னு மக்கா முஷ்ரிக்குகள்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் தான்னுடுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் தானே, அப்ரஹாவுடைய யானைப்படை காபத்துல்லாவை உடைக்க வருது. அப்துல் முத்தலிப் போய் அப்ரஹா கிட்ட எதை கேட்டாரு? ஏன்ட 100 சச்சம் ஒட்டகத்தை பிடிச்சி வச்சிருக்கிறா எல்லாம் தாண்டு கேட்டார். அவன் என்ன கேட்டான்? அப்ரஹா, உங்களோட காபத்துல்லா உடைக்க வந்திருக்கிறேன், அதை பத்தி எதுவுமே பேசாம ஒட்டகத்தை கேட்க வந்திருக்கிறீங்களேன்னு சொல்லும்போது அப்துல் முத்தலிப் என்ன சொன்னார்? இந்த ஒட்டகங்களுக்கு பொறுப்புதாரி நான், அதை விலை பேச வந்திருக்கேன், கேட்க வந்திருக்கிறேன். காபத்துல்லாவுக்கு ரப்பர் ஒன்று இருக்கிறான், அந்த ரப்பு பாதுகாப்பான். எவ்வளவு நம்பிக்கை நீக்கும். வந்தவர் மக்கா முஷ்ரிக்குகளை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? காபத்துல்லா உடைக்கிறதுக்கு வந்து நிற்கிறார் அப்ரஹா, அல்லாஹ் இந்த ஆலயத்தை எப்படி பாதுகாக்கிறான்னு வாங்க இந்த மலையில ஏறி பார்ப்போம்னு போய் மலைக்கு மேலே இருந்து வேடிக்கை பார்த்தாங்கன்னா எவ்வளவு ஆழமான நம்பிக்கையோடு இருந்தீங்க. நாங்கண்டா ஊரை விட்டே ஓடிப்போமே, நாங்க ஓடிப்போம், மக்கா விட்டு எங்கேயோ பேத்திப்போம். புகழ்ல சுத்தி வளைச்சுள்ள மலையில இருந்து அல்லாட உதவி வரும்ன்றத உறுதியா எதிர்பார்த்தாங்க அந்த சமூகம். எப்படி அல்லாட நம்பிக்கைக்கு சும்மா யோசிச்சு பாருங்க. அல்லாவை நம்பலையா? அவங்க நம்பினாங்க. செஞ்சது என்ன தெரியுமா? அல்லாஹ்வை ரப்பூன்னு ஏற்றுக்கொண்டு 300 சச்சம் சிலைகளை உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு தேவைக்காக ஒவ்வொரு சிலைகள்கிட்ட போனாங்க. மாதா பிதா முன்னறி தெய்வம். நஊது பில்லாஹ். சாதாரண வார்த்தையா இது? இது எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஷிர்க்குன்னு படிச்சு கொடுக்குறோமா? முன்னறி தெய்வம், தந்தையிட முன்னறிவிப்பு, முன்னுக்கு விளங்குறது இவங்க தான். இதைத்தான் அவங்க என்ன காலில் விழுந்து கும்பிட ஆரம்பிச்சாங்க. எனவே ஷிர்க்கு நல்லா விளங்க. அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நிகர் கொண்ட கொண்டு வச்சா அதை எங்க கொண்டு போய் விட்டுடும்? ஷிர்க்குல கொண்டு போய் வச்சு. இது அல்லாஹ்வுக்கு நிகர் ஒரு கடவுளை ஏற்படுத்தலாம், அல்லது அல்லாஹ்வுக்கு மட்டும் தனித்துவமான அதிகாரங்கள், பண்புகள், பெயர்களில் ஒன்றை ஒரு படைப்பினத்துக்கு கொடுத்தாலும் அது ஷிர்க்குல கொண்டு போய் சேர்த்துடும். யா அல்லாஹ், நீ தான் என் பாவத்தை மன்னிக்கணும். இபாதத் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். இபாதத்துக்கள் அனைத்தும் அல்லாஹ். அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனைகள் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் செலுத்தப்பட வேண்டும். இத நல்லவரே நீங்க தான் உதவி பண்ணணும், அல்லாஹ்ட தூதரே நீங்க தான் எங்களை கையை பிடிச்சி எங்களை பாதுகாக்கணும்டா அர்த்தம் என்ன? அல்லாஹ்ட ஒரு இபாதத்தை ஒரு படைப்பினத்துக்கு கொடுக்கும். யா சய்யிதி யா ரசூலல்லாஹி ஹுத் பியதி மாலி சிவாக வலா அல்வி இலா அஹதி. இந்த காலங்களில் நிறைய மஸ்ஜிதுகளில் படிக்கப்படுற ஒரு வாசகம் நஊது பில்லாஹ். என்ன? ரசூலுல்லாஹ்வை பார்த்து படிக்கிறார், அல்லாஹுவின் தூதரே நீங்க தான் எங்களை கைப்பிடிச்சு பாதுகாக்கணும். மாலி சிவாக வலா அல்வி இலா அஹதி, உங்களை விட்டா எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் யார்கிட்ட போவேன்னு கேட்கிறார். யாரை பார்த்து? இதை சிறுக்கா எங்கட சமூகம் பார்க்கல. அடே, உனக்கு உதவி செய்பவன் அல்லாஹ், உன்னை பாதுகாப்பவன் அல்லாஹ் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வை பார்த்து இப்படி விழிக்கிறாருண்டா இது எங்க கொண்டு போய் விடும்? ஷிர்க்குல கொண்டு போய் விடும். எனவே ஷிர்க்குன்னா நல்லா விளங்க. அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுட்டு அவனுக்கு நிகராக ஒரு கடவுளை கொண்டு வந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்ய வேண்டிய இபாதத், அல்லாஹ்வுடைய ஒரு அதிகாரம், அல்லாஹ்வுடைய ஒரு பெயர், பண்பு, அதை படைப்பினங்களுக்கு கொடுத்தாலும் அது ஷிர்க்குல கொண்டு போய் சேர்த்துடும். இதுல தான் நல்லா தெளிவாயிக்கணும். நான் ஒருத்தர் சொல்றாரு, ஏண்ட கையும் அல்லாஹ்ட கையும் ஒரு மாதிரி. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். மன் ஷப்பஹ அல்லாஹ பிகல்கிஹி ஃபக்கத் கஃபர். அறிஞர்கள் தெளிவா சொல்லிட்டு போனாங்க. எப்படி? யார் ஒரு படைப்பினத்தை அல்லாஹ்வுக்கு ஒப்பாக்குகின்றானோ அவன் காஃபிராகி விட்டான். ஏன்? அல்லாஹ்வை நாங்க பார்க்கல, அல்லாஹ்வை நாங்க காணல, ஏண்ட கையும் அல்லாஹ்ட கையும் ஒரு மாதிரின்னு சொன்னா இவர் யாருக்கு நிகரா கொண்டு போறார்? லா ஷரீக லஹ், அல்லாஹ்வுக்கு நிகர் எதுவும் இல்லை. இவர் அல்லாஹ்க்கு நிகரா கொண்டு போய் வச்சார். அல்லாஹ்வுக்கு ஒப்பானது எதுவும் இல்லை. லைஸ கமித்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போல இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அடிப்படை வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகர் எதுவும் இல்லை. இவர் சொல்றார், ஏண்ட கையும் அல்லாஹ்ட கையும் உண்டுண்டா அல்லாஹ்வுக்கு நிகரா வச்சார். நஊது பில்லாஹ். இதனால தான் அப்துல் ரவுஃப்க்கு என்ன ஃபத்வா கொடுத்தாங்க 80 காலப்பகுதியில். இன்றைக்கும் இருக்கிறாரா இல்லையா அப்துல் ரவுஃப்?
இன்றைக்கும் இருக்கிறார். காத்தாங்குடியில பெரிய ஒரு சனத்தை வச்சுக்கொண்டு அவருக்கு தனிப்பள்ளி வச்சுக்கொண்டு இந்த கொள்கையை வளர்த்து கொண்டு இருக்கிறார். என்ன சொன்னார்? அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அல்லாண்டார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அல்லாண்டார். எனவே இது இந்த ஷிர்க விளங்காததும் குஃப்ர விளங்காததும் வார விபரீதம் இதுதான். எனவே ஷிர்க்குனா நல்லா விளங்குங்க. அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நிகரா ஒரு கடவுளை கொண்டு வந்தால் அதுவும் என்னதான்? இணை வைப்புதான். அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான ஒரு இபாதத் அல்லது அல்லாஹ்வுக்குள்ள ஒரு அதிகாரம் அல்லது அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் ஒரு பண்பை படைப்பினத்துக்கு கொடுத்தாலும் இதை எங்க கொண்டு போய் விட்டுரும்? இணை வைப்புல கொண்டு போய் விட்டுரும். போத்தல் குப்பியை தொங்க வச்சிருக்கிறாங்க. இதை நாங்களே சிறுக்கு சிறுக்குன்னு பேசுறோம். எப்படி இது சிறுக்கு? எப்படி இணை வைப்பு? இதைத்தான் விளங்கணும். நீங்க வீட்டுல குப்பியை மாட்டி வச்சிருக்கிறவர்கிட்ட போய் இதை கலட்டி வீசுங்கன்னு சொல்லுங்க. துவா கூடு போட்டிருப்பாரு, அரணக்கட்டு கட்டி இருப்பாரு, கலட்டி வீசுங்கன்னு என்ன சொல்லுவாங்க? இதை கலட்டினால் ஆபத்து வரும். இங்கதான் சிறுக்கீங்க. போத்தல் குப்பியை கலட்டி போடுங்க, இதை கலட்டினா ஆபத்து வரும். அப்போ உங்க வீட்டை பாதுகாக்கிறது யாரு? அல்லாவா இந்த போத்தல் குப்பியா? கழுத்தில் உள்ள துவா கூடு கலட்டி வீசுங்க. ஓ, இதை கலட்டினா ஆபத்து வரும். அப்போ உன்னைய பாதுகாக்கிறது யாரு? இந்த துவா கூடா அல்லாவா? அஊது பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என்னை பாதுகாக்கிறவன் யாரு? அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க வீட்டுக்கு வரும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்லு, உனக்கு அங்கதான் பாதுகாப்பீங்க. வீட்டு விட்டு வெளியே போகும் பொழுது பிஸ்மில்லா சொல்லு, அங்கதான் பாதுகாப்பீங்க. அப்ப எதுக்கு போத்தல் குப்பி? எதுக்கு துவா கூடு? கெசியர் மேசைகளுக்கு, கெசியர் லாச்சுக்கு ஒரு தகாட்டு துண்டை போட்டு வச்சிருக்கிறார். தகாட்டு துண்டு இதெல்லாம் இதை விளங்கப்படுத்துறது. இது எப்படி சிறுக்கு? இதை விளங்குங்க. சிறுக்குன்னு சொல்லிட்டு போகலாம், அதல்ல. ஏன் இது சிறுக்கு? எப்படி அல்லாஹ்வுக்கு நிகராவர்? இதை விளங்கினாத்தான் உங்களுக்கு சாதாரண ஒரு பொதுமகனுக்கு இதை விளங்கப்படுத்தலாம். இது எப்படி சிறுக்கு? பிஸ்மில்லா, ஹலாலா பிஸ்னஸ் பண்ணிடும், அதுதான் பரக்கத். இதனே பரக்கத். வேற என்ன சொல்றார்? இந்த தகாட்டு துண்டு இந்த லாச்சலுக்கு இருந்தால்தான் பரக்கத். இதை எடுத்து வீசப்பா, அல்லாஹ்வோட அதிகாரத்தை அதுக்கு கொடுக்குறா. இல்ல இல்ல, இதை எடுத்து வீசினா பரக்கத்து குறையும். உனக்கு பரக்கத்தை தாரது யாரு? அல்லாவா இந்த தகட்டு துண்டா? இங்கதான் ஈமான் அடகு வைக்கிற இடம் இருக்கு. விளங்குதா உங்களுக்கு? எனவே எங்கெல்லாம் இறை அதிகாரம் படைப்பினங்களுக்கு கொடுக்கப்படுமோ அங்க இணை வைக்கிறார். பால் புத்தகம் பார்க்கிறார், நம்பர் போட்டு பார்க்கிறார். தெரியும் தானே உங்களுக்கு? பால் பார்க்கிறாண்டா தெரியுமா? பழைய ஆட்களுக்கு தெரியும். இப்ப குறி சொல்ற சாஸ்திரம் பார்க்கறன்னு சொல்லுவோம் நாங்க. என்ன முந்தி எங்கட ஹசரத்மார் இருந்தாங்க, லப்பமார் இருந்தாங்க, பால் பார்ப்பாங்க. அதுக்குன்னு பால் பார்க்கிற புத்தகம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட பேரை சொன்னா அரபு இலக்கத்துல போட்டு பார்த்து, உங்களோட பொம்புல மனைவிட பேரை சொன்னா அரபு இலக்கத்துல போட்டு பார்த்து உங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் சொல்லுவாங்க. இதை நாங்க சிறுக்குன்ட்டு போறதா? நல்ல நேரம் கெட்டப்பா சிறுக்கப்பான்ட்டு போற. ஏன் சிறுக்கு? நல்ல நேரம் கடையை திறக்கணும் ஹசரத்து. எப்ப திறந்தா நல்லம்? உங்களுக்கு பேரை சொல்லுங்க, எல்லாம் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு செப்டம்பர் மாதம் 15 அசருக்கு குறவு தான் நல்ல நேரம். அர்த்தம் என்ன தெரியுமா? இது எப்படி சிறுக்காம் சொல்லுங்க பார்க்க யாரும்? செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அசருக்கு பிறகு எனக்கு நல்ல நேரமா கெட்ட நேரமான்றது யார் அதிகாரம்? வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியும். இது இறை அதிகாரம். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அசர் தொழுகைக்கு போற உங்களுக்கு நல்ல நேரம் ஒருத்தர் சொல்றாருண்டா அர்த்தம் இறை அதிகாரத்தை என்ன செஞ்சிட்டார்? இதுதான் ஷிர்க்குன்ற. இந்த ஷிர்க்க விளங்காம ஒரு பொதுமகனுக்கு ஷிர்க்கு ஃபத்வா கொடுக்கணும். இது குழப்பத்தை உண்டு பண்ணும், இது பலாயை உண்டு பண்ணும். ஷிர்க்க விளங்கப்படுத்துறனா நீங்க ஷிர்க்க சரியா விளங்குங்க. எனவே சுருக்கமா விளங்குங்க. எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுமோ, எந்த செயல்களிலெல்லாம் அல்லாஹ்வுடைய அதிகாரம் கொடுக்கப்படுமோ, அல்லாஹ்வுக்கு மட்டுமுள்ள இபாதத்துகள் எங்க படைப்பினங்களுக்கு கொடுக்கப்படுமோ அங்கதான் என்ன ஷிர்க் இருக்குது. இதை நீங்க நிதானமா கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னா எங்க ஷிர்க்குண்டு உங்களுக்கு அழகா விளங்கப்படுத்தலாம். ஒரு பொதுமகனுக்கு சாதாரணமா விளங்கப்படுத்தலாம் ஷிர்க்குண்டா என்னன்றதை விளங்கினா. எனவே உங்களுக்கு முன்னால ஒருத்தர் ஒரு செயலை பார்த்து இது ஷிர்க்குன்னு சொல்றாங்கன்னா ஏன் ஷிர்க்குன்னு விளங்கும். வார்த்தை ரீதியா மாஷா அல்லாஹு
வஷித்த. ரசூலுல்லாஹ்க்கு முன்னால ஒருத்தர் வந்து சொன்னாரு, அல்லாவும் நீங்களும் நினைச்சது நடந்துச்சுன்றார். அல்லாவும் நீங்களும் நினைச்சது நடந்ததுன்னு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி சொல்லாதே. ஏன்? அல்லாஹ் மட்டும் நினைச்சது தான் நடந்துச்சு, பிறகு நீங்க நினைச்சீங்க. அல்லாவும் நீங்களும் நினைச்சா ரசூலுல்லாஹ் யாருக்கு நிகரா போயிடுவாங்க? அல்லாஹ் நினைச்சதும் நடக்கும், ரசூலுல்லாஹ் நினைச்சது. அப்ப அல்லாஹ்வுக்கு நிகரா ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டுறோமா இல்லையா? அல்லாஹ் ரசூலுக்கு தான் வெளிச்சம். சொல்றேன் இந்த வார்த்தையை, அல்லாஹ் ரசூலுக்கு தான் வெளிச்சம். இதுக்கு பின்னால் உள்ள விபரீதம் என்ன தெரியாம தான் சொல்றோம். அல்லாஹ் மன்னிக்கணும். அல்லாஹ் ரசூலுக்கு வெளிச்சம்னா இந்த நடந்தது உண்மையா பொய்யான்றது அல்லாஹ்க்கும் தெரியும். யாரை கொண்டு போய் அல்லாஹ்வோட வெச்சோம்? அல்லாஹ் ரசூலோட பொருத்தத்துக்காக இருக்கிறேன் சொல்லேலுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தம், ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் ரெண்டும் வேறுபடுத்தப்படும். அல்லாஹ் ரசூலோட பொருத்தத்துக்காக ஒன்றும் செய்ய ரெடியாகப்படா. அல்லாஹ்வுடைய ரிதுவானுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ்வோட பொருத்தத்துக்கு தான் செய்யணும். ரசூலுல்லாஹ்வோட பொருத்தம் எங்களுக்கு தேவையா? ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டல் எங்களுக்கு தேவை. ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டல்ல வந்தா யார்ட பொருத்தம் கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். எனவே இந்த வார்த்தை பிரயோகங்களை இஸ்லாம் மிச்சம் கவனம் செலுத்த சொல்லுது. எனவே இதுலயும் நாங்க என்ன செய்யணும்? மிச்சம் கவனமா இருக்கணும். அல்லாஹ் ரசூலுக்காக பார்க்கிறவங்கள அப்படியா சொல்லணும்? அல்லாஹ்வுக்காக பார்க்கிறவங்கள ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி நடந்து கொள்றேன். வித்தியாசப்படுத்தப்படும். எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு நிகராக யாரை கொண்டு போய் நிப்பாட்டப்பட? ஒரு நபியா இருந்தாலும், ஒரு மலக்கா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நல்ல மனிதனா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நிகர் லா ஷரீக லஹ். விளங்குதா உங்களுக்கு? எனவே இணை வைப்புண்டா என்னன்னு விளங்கிச்சா? அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொண்டு மொத்தமா அவனுக்கு நிகரா ஒரு கடவுளை உருவாக்கினாலும் சரி, அல்லாஹ்வுடைய தனித்துவமான அதிகாரங்கள், அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கள், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள்ல படைப்பினத்தை கூட்டு சேர்த்தாலும் அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? இணை வைப்புன்னு சொல்லுவோம். இதுவும் ஈமான உடைக்கக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் உண்டு. இன்னும் நாங்கள் படிக்க விளங்க வேண்டியது வலாலத் என்ற வார்த்தை இருக்குது. வலாலத், அதே போல ரித்தத் என்ற வார்த்தை இருக்குது. இந்த ரெண்டையும் என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் படிப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக்